Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ½ hour ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. தக்காளியும் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானது ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதை ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பிரியாணி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இதுக்கு ஸ்பைசஸ் வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. பிரியாணி மசால் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டுறலாங்க. சிக்கன் நல்லா வதங்கி வந்துடும். பாருங்க தண்ணி விட்டுருச்சு, இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம லிட்டை போட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க.
இப்போ அரை மூடி லெமனை வந்து புழிஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பாதி குக் ஆனதுக்கப்புறம் லிட்டை போட்டு 2 விசில் எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப வீடே கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. பிரியாணிக்கு எப்பவுமே தண்ணி கரெக்டாக வச்சா சூப்பராக உதிரி உதிரியாக வருங்க. லிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுக்கலாங்க. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துச்சுங்க. இதுங்க நீங்கள் சிம்பிளாக ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாங்க. பாருங்க, பார்க்குறப்பவே எவ்வளோ டெம்பிங்காக இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. வீடே கமகமன்னு. இந்த வீக்கெண்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த சிம்பிளான சூப்பரான சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு இதை ஆனியன் ரைத்தாவோட தாங்க சர்வ் பண்ணுறேன். பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.